ஹாய்! என் கூட சேர்ந்து தோட்டம் போக நீங்க ரெடியா? வாங்க போலாம். இன்னைக்கு நாங்க இருக்கிற வீட்லேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் போனோம். அதனால பஸ்ஸில் போலான்னு ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். குட்டி ரொம்ப ரேராக தான் கூட்டிகிட்டு போவேன். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. ஃபைனலி அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அப்பா கார்லாம் வந்தாச்சு. அப்பா முன்னாடி போயிட்டுருக்காரு. குட்டி ஆத்தா கூட வந்துட்டுருந்தாங்க. டுட்டுக்கு இந்த ப்ளேஸ்லாம் பார்த்திங்கன்னா நடந்ததே இல்லை. அதனால கொஞ்சம் தயங்கி தயங்கி நடந்துட்டுருந்தாரு. இந்த மரம் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக முருங்கை மரமாக தான் இருந்தது. ஃபுல்லாக பூ எடுத்திருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, இந்த முருங்கை பூவில் முட்டை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பறிக்கலான்னு போனேன். அம்மாவுக்கும் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பூவை பறிக்கிறது பாவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிஞ்சு காய் அந்த மாதிரி பிடிக்கிற தருணத்தில் நம்ம அதை கட் பண்ணி சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். சுற்றிலும் காடாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். எங்கேயாவது ஒரு பக்கம் தான் வீடாக இருக்கும். இந்த லொக்கேஷன்லாம் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி லொக்கேஷன் ரொம்ப நல்லா ப்ரிஃபரபிளான ஒரு ப்ளேஸ். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்க வழியில் பார்த்திங்கன்னா வெண்டை செடியெல்லாம் பார்த்தோம். இது ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் செடியிலேயே பார்க்குற மாதிரி. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான். அதுக்கப்புறம் சூப்பர் சர்ப்ரைஸ். ஆனால் இந்த பூந்தோட்டம் அவ்வளோ அழகாக இருந்தது. நான் ஒரு ரீலில் கூட போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்க அவ்வளோ ரம்யமாக அழகாக இருந்தது. எவ்வளவோ செலவு பண்ணி நம்ம போய் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிட்டு நிறைய ஹோட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி ஸ்டே பண்ணுற ஒரு சில ஸ்டைலான வாழ்க்கையில் இந்த மாதிரி ஸ்டைல் ரொம்பவே அழகாக இருந்தது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். வெண்டைக்கால்லாம் ரெடியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம அப்படியே பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நிறைய காய் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டோம். தோட்டம்லாம் பார்த்துட்டு அடுத்து இன்னொரு தோட்டத்துக்கு வந்துட்டோம். வந்ததும் பார்த்திங்கன்னா காயெல்லாம் குளத்தள்ளி எல்லா மரத்துலேயும் ரொம்ப அழகாக இருந்தது. அப்பா இந்த தடவை காய் போட்டு லேட் பண்ணிட்டார் போல். சரி, ஓகே, வெயிட் பண்ணலாம் அப்பா வர வரைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கேட் பூட்டியிருந்தது. அப்பா கார் பார்க் பண்ணிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தாச்சு. இங்கே ஒரு முருங்கை மரம் வச்சுருந்தோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா காய் பிடிச்சி கொஞ்சமாக பூ அந்த மாதிரி அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வச்சுருந்த வாழை இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா? அப்புறம் குச்சிக்கிழங்கும் அப்பா போட்டிருந்தாரு. பார்க்க அழகாக இருந்தாலும் விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்காய் போடலான்னு போனால் தேங்காய் கீழே கிடந்திருந்தது. எடுத்து பார்த்தா மரணம் ஏறிடுச்சுன்னு சொல்லி அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இளநீர்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா இளநியும் அது இதாயிரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, இருக்கட்டும்க்கா, நீங்கள் எங்களுக்கு இளநீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த அக்கா இளநீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தாத்தா பாட்டி கூட வாழ்கிறது மிகப்பெரிய ஒரு வரம். அது இன்றைக்கி என் பையனுக்கு கிடைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட்க்கு ஸ்டே டியூன்.